தமிழ்நாட்டுல திமுக, அதிமுக 2 கட்சி தான் வந்து பிரம்மாண்டமான கட்சி. இன்னொரு பிரம்மாண்டமான கட்சி எதுன்னு எனக்கு தெரியல. எந்த பிரம்மாண்டமான கட்சி அதிமுகவோட கூட்டணிக்கு வரப்போகுது? தாவேகாவும் பிரம்மாண்டமான கட்சி தான். அவங்களே சொல்லிக்கிறாங்களே 25% 6 மாசம் டூர் போனாருன்னா ஒரு 10% 35% ஆட்சியை பிடிப்போன்றாங்க. ஆமா. அப்போ அதுவும் பிரம்மாண்டமான கட்சி தானே. 8% வாங்கி தனியா நின்னுட்டு இருக்கிற தா சீமான். சீமானும் நாம் தமிழர் கட்சியும் பிரம்மாண்டமான கட்சி தானே. நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவுமே ஒண்ணா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. இதுல எது வந்தாலும் ஓகே ஆயிடும். ஓகே. நாம் தமிழர் கட்சிக்கு சில தயக்கங்கள் இருக்குது. தாவேகாவுக்கு வந்து அவர்கள் ஒண்ணும் கொள்கை தலைவர்கள், கொள்கை இதெல்லாம் கிடையாது. அவர்கள் ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல. டிஎம்கே சைட்லேருந்து கொஞ்சம் தனியாவே நில்லுங்கன்னு சொல்லிட்டு போன இதில சொல்லியிருக்கேன். ஆமா. இப்ப தெரியுதா அதோடைய வேல்யூ? பிரம்மாண்ட கட்சின்னு சொல்றதும், அங்க ட்ரை பண்றதும், இவர்கள் முந்திக் கொண்டு நீங்க தனியா நில்லுங்கன்னு அவர்கள் இன்னைக்கு நக்கீரன்ல வந்திருக்கு. விஜயுடைய நண்பர் விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தரு. அவரு திமுகவிலேயும் ஒரு பெரிய அதிகாரிகளா ரொம்ப நெருக்கமானவரு. அவர் மூலியமாக தாவேகாவை தனித்து நிற்பதற்கான ஏற்பாடுகளும் நடந்து வருவதாக கூறப்படுகிறதுன்னு அவங்க போட்டிருக்காங்க. இது உண்மைதான். அப்ப இது உண்மைதானே? கோஇன்சிடென்ஸ் ஆகுது. நடக்குதா? அப்ப இவங்களுக்கு என்ன பயம்னா, விஜய் அங்க போயிட்டாருன்னா முடிஞ்சிச்சு. அன்னைக்கு கூட இவரு சொல்றாரு. நீ நல்லா கவனிக்கணும் அவருடைய பேச்சுடைய இது. பெரிய கட்சி வரப்போகுது. 210 தொகுதிகள் மேல நாங்க ஜெயிப்போம். ஆமா. பிக் ஸ்வீப். அப்படி நாங்க ஜெயிப்போன்றது வந்து யார் வந்தா அது மாரி நடக்கும்? தாவேகா இணைந்தால் கண்டிப்பாக நடக்கும்.